சோஷியல் மீடியாவில் விஜய்க்கு எகென்ஸ்டாக ஒரு ஐடியா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன, படம் நல்லா இல்லைன்னு சொல்லி தான் ஆகணும். அவங்க ஒரு பக்கம் பேசிட்டே தான் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் 126 கோடி அசால்ட்டாக முதல் நாளில் அதுவும் வீக் டேல கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. அண்ட் ஆடியன்ஸ் சைட்லேருந்து எல்லா இடத்துலையும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. எப்போவுமே விஜய் படத்துக்கு கேரளா தான் செகண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் பொறுத்தவரை. பட் இந்த முறை கர்நாடகா தான் செகண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. சேம் டைம் ஹிந்தியில் நேஷனல் மல்டிப்ளெக்ஸஸ் சேஞ்சில் ரிலீஸ் ஆகினா கூட கிட்டத்தட்ட 3 கோடியை டச் பண்ணியிருக்கு. ஸோ மெயினான விஷயம் என்னன்னா, சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் உச்சகட்ட சந்தோஷத்தில் இருக்காங்க. த்ரிஷாவோட கேமியோ பற்றி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி கோட் படம் பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய ஹை மூமெண்ட்ஸ் இருந்துச்சு படத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல சிவகார்த்திகேயனை கொண்டு வருவாங்க. லைக் ஒரு ஃபைட் சீனில் விஜய் ஹெல்ப் பண்ணுற மாதிரி காட்டுவாங்கன்னு பார்த்தா ஜஸ்ட் ஒரு சின்ன ரோலில் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கான ரெஸ்பான்ஸுங்கிறது உச்சகட்டத்தில் இருக்குது. ஃபைட் இல்லை, சாங்குக்கு வரல, மாஸ் டைலாக்ல எதுவுமே கிடையாது. ஆனால் சிவகார்த்திகேயன் கையில் விஜய் கண்ணை கொடுத்து ஒரு டைலாக் சொல்லுவார். அதுக்கு சிவகார்த்திகேயன் ஒரு ரிப்ளை பண்ணுவார். சும்மா தேட்டர்லாம் ஃபயர் ஆயிடுச்சு, பயங்கர வைபாக இருந்துச்சு. ஆக்சுவலி விஜய் அரசியலுக்கு போகிறதுனால சிவகார்த்திகேயன் நம்ம இடத்துக்கு கரெக்டாக இருப்பார்னு நினச்சி அவரை ரெக்கமெண்ட் பண்ணாரா, இல்லை இது சிவகார்த்திகேயனே வாலிட்டரியாக கேட்டு வந்ததா, இல்லை வெங்கட் பிரபு சிவகார்த்திகேயன் ஏஜிஎஸ் ஒரு படம் பண்ணுறதுனால இது அவங்களோட ஐடியாவான்னு தெரில. பட் இதுக்கான கமெண்ட்ஸுங்கிறது பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. குறிப்பாக இந்த சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் எல்லாம் விஜய் பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா தன்னோட படத்தில் வளர்ந்து வந்துட்டு இருக்க ஒரு ஆக்டரை கேமியோ பண்ண வச்சு தரமான டைலாகை கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் விஜய்க்கு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அடுத்து த்ரிஷா அந்த மட்ட சாங்ல வராங்க. சொல்லப்போனால் இது சிவகார்த்திகேயனோட கேமியோவை தாண்டி ஃபயராக போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி த்ரிஷா அவங்களோட கரியரில் இன்னும் ஐட்டம் சாங்குக்கு டான்ஸ் பண்ணனதே கிடையாது. ஷாருக் கான் நடிச்சிருந்த சென்னை எக்ஸ்பிரஸ் படத்துக்கு இவங்களை கூப்பிட்டுருக்காங்க. பட் ஏதோ காரணத்துக்காக அவங்க போகல. பட் இந்த சாங்குக்கு வேற லெவல் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. மொத்தமா இந்த படத்தில் நடிச்ச ஹீரோயின்ஸை விட அதிக கைத்தட்டல ஒரு சாங்ல த்ரிஷா வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி லியோ சக்சஸ் மீட்ல ஆங்கர் கேட்பாங்க, அப்படி போடு மாதிரி ஒரு சாங்கை திரும்ப வைங்கன்னு லோகேஷ்ட. பட் அதை வெங்கட் பிரபு பக்காவா கேட்ச் பண்ணி இந்த படத்துல வெஸ்டார் தான் சொல்லணும். ஸோ கோட் வந்துச்சு, ஹிட் அடிச்சிருச்சு. அடுத்து இந்த வருஷத்தில் இருக்க இன்னொரு பெரிய படம் சூர்யாவோட கங்குவா. நமக்குலாம் தெரியும் கங்குவா அக்டோபர் 10 தள்ளி போயிருக்கு. ஸோ ரிலீஸ் ரிலேட்டடாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஒரு சில விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த படம் 2024 தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த காரணத்தை கொண்டோ படம் 2025க்கு போகாது. ஆக்சுவலி வேட்டையின் அக்டோபர் 30 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதா தான் எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு. அதனால தான் நாங்கள் அக்டோபர் 10 ரிலீஸ்ன்னு போட்டிருந்தோம். பட் அவங்களும் அந்த டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று ரஜினி சார் படத்துக்கு எகெயின்ஸ்டாக நாங்கள் வர விரும்பல, அதே சமயம் ரொம்ப பெரிய பட்ஜெட் இந்த படத்துக்காக போட்டிருக்கோம். ஸோ எங்களுக்கு சோலோ ரிலீஸ் தான் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த நவம்பர் 14 தான் படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி தெரியுது. அடுத்த விஷயம் என்னன்னா, இப்போ கோட் நல்ல தேட்டர்ஸில் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஆனால் நார்த் சைடில் நேஷனல் மல்டிப்ளெக்ஸஸில் ரிலீஸ் ஆகலை. காரணம், ஹிந்தியில் ஒரு படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி 8 வாரம் கழிச்சு ஓடிடிக்கு வந்தால் மட்டும்தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. கோட்டுக்கு அந்த டைம் சரியாக வரல. பட் கங்குவை பொறுத்தவரை ஹிந்தியில் 8 வாரம் கழிச்சு தான் வரப்போகுது. ஸோ நேஷனல் மல்டிப்ளெக்ஸஸ்லாம் சேர்த்து 3000 ஸ்க்ரீன்ஸாக பிளான் பண்ணியிருக்காங்க நார்த் இந்தியா சைடில். ஃபைனலி வேட்டையின் பற்றி பேசியிருந்தோம். ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் மனசில் செப்டம்பர் 9 ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் ரிலீஸ்க்கு 1 மாதம் தான் இருக்குது. இனிமேல் எல்லா அப்டேட்ஸையும் ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். செப்டம்பர் 9 ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருதுன்னு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க.